சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14th chapter 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே நீர் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி. கற்றறிந்த வார்த்தைகளை கருத்தில் எடுத்து இதை பெற்று இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நிறைவேற வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் பூரணமாய் இறங்கும்படி உம்முடைய தயவுள்ள கரத்தில் அடியானை ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் பொறுப்போடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வசனத்தின் மூலமாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை உயர்த்திக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீசர்களை விட்டு மரிப்பதற்கு முன்பதாக அநேக காரியங்களை அவர்களுக்கு சொன்னார். அவர்களை பார்த்து அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்காக வைத்து போன பெரும் ஆசீர்வாதம் இந்த சமாதானம். நான் நினைக்கிறேன், வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சம்பாதித்து வைக்கிறான். அவன் கடந்து போன பிறகு மற்றவர்கள் கேட்கிறார்கள், உன் தகப்பன் உனக்கு என்ன சம்பாதித்து வைத்தான் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு எதை சம்பாதித்து வைத்தாரோ அது இரண்டாவது உள்ள காரியம். அவர் சம்பாதித்து வைத்த பிரதானமானது என்ன என்று கேட்டால் பீஸ். இதை தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். இப்போ சமாதானம் என்று ஒரு வார்த்தை இருக்குமானால் அது கிடைக்கிற இடம் எங்கே என்று கேட்டால் கல்வாரிலே சிந்தின இரத்தத்தினாலே மாத்திரம்தான் இந்த சமாதானம் என்று இருக்கு. ஏன் இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே பயமும் கலக்கமும் உண்டாகிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இதுவரைக்கும் உங்களோடு கூட நான் இருந்தேன், உங்களை காக்கும்படியாக, உங்களை எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்தேன். உங்களை விட்டு நான் போகிறேன். உங்களுடைய இருதயம் கலங்குகிற காரியங்கள் சம்பவிக்கும். உங்களுடைய இருதயம் துக்கப்படுகிற காரியங்கள் சம்பவிக்கும். பயப்படுகிற காரியங்கள் சம்பவிக்கும். கலங்காதிருங்கள். ஏனென்றால் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை தந்தபோது இந்த கலக்கம் அல்லது ஒரு இருதய கலக்கம் என்று சொல்லுகிறது ஒரு பயங்கரமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம்
8ஆம் வசனத்திலே சொல்லும்போது, நாங்கள் கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை என்று சொன்னார். அப்படியானால் அவருக்கு அது ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால், எங்களுடைய மண்பாண்டமாகிய இந்த பாண்டத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி இருக்கிறார். அதனாலே எங்கள் வாழ்க்கையிலே கலக்கங்கள் வருகின்றன. கலக்கம் வராமல் இல்லை, எங்களை கலக்கப்படுத்துவதற்குள்ள காரியம் சம்பவிக்கிறது. பட் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலக்கம் எங்களை மனம் முறிய பண்ணுகிறது இல்லை. அப்படியானால் உண்மை என்னவென்று கேட்டால், கலக்கம் என்ன நடத்தும் என்று சொன்னால், தேவ பலம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால், தேவனுடைய கரம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால், வாழ்க்கையிலே வருகிற கலக்கங்கள் எதை முறிய பண்ணும் என்று சொன்னால், மனதை முறிய பண்ணும். ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனதில் முறிஞ்சு போகத்தக்கதான கலக்கங்கள், பயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். பட் உங்கள் மனதை முறிந்து போகாமல் இருப்பதற்கு நான் என்ன வச்சுட்டு போகிறேன் என்று கேட்டால், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் உட்கார்ந்து இந்த மன முறிவை மட்டும் நான் சற்று சிந்தித்தேன். என்னுடைய செய்தி அதுவல்ல. பட் இந்த மன முறிவு என்று சொல்லுகிறதை சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளிலே பல வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் தயவு செய்து 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமானால், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று அங்கேயும் அவர் சொல்லுகிறது. அதனால் சொன்னேன், மன துக்கம் அல்லது கலக்கம் என்னத்தை உண்டாக்கும் என்று சொன்னால், ஆவியை முறிய பண்ணும். நீங்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் முறிந்த ஆவி எலும்புகளை முறிய பண்ணும், எலும்புகளை உலர பண்ணும். நீங்கள் கண்டினியூஸாக அதை வாசித்து பாருங்கள். ஒரு துக்கம் ஆவியை முறிய பண்ணுது. முறிந்த ஆவி எலும்பை உலர பண்ணுகிறது. நீங்கள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், முறிந்த ஆவி யாரால் தாங்க முடியும்? ஒருவனும் தாங்க முடியாது. ஆவி மாத்திரம் ஒரு மனிதனிலே வாழ்க்கையிலே முறிந்து போகுமானால் அவனை தாங்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய முடிவு என்ன என்று கேட்டால், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினாலே நீங்கள் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். இப்போ முறிவு ஒரு மனுஷனுள்ள ஆவியில முறிவு வந்துட்டானா ஒருவரும் தாங்க முடியாது, அவனை நிறுத்த முடியாது, அவனை தூக்கி நிறுத்துவதற்கு முடியாது. அந்த முறிவு எங்கே நடத்தும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய புலம்புதலுக்குள்ளே அவனை நடத்தும். ஆகையினாலே தான் நீங்கள் சீசர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். சில சந்தர்ப்பங்களை நீங்கள் அவருடைய வாசித்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே, நடுராத்திரியிலே அவர்கள் படவிலே போய்கொண்டிருக்கும் பொழுது ஆபத்தில் கர்த்தர் நடுவிலே அவர் நடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய கலக்கம் அவர்களுக்கு வந்தபோது வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் பயந்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். சத்தம் போட்டாங்க. ஏன் சத்தம் போட்டாங்க தெரியுமா? தைரியசாலிகள், இதே படவில் பல பிரயாணங்களை பண்ணினவர்கள். அந்த ஆவில கலக்கம் வந்த உடனே, பயம் வந்த உடனே அவங்க வேதம் சொல்லுகிறது அலறினார்கள். எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. எனக்கு தான் இருந்தது. வந்தது யார் என்றால் இயேசு. அந்த இயேசுவோடு நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. அவர் தான் அவர்களை போய் சொன்னவர், பார்த்துருந்தவர். அந்த ராத்திரி கலக்கம் வந்தபோது எனக்கு உதவி செய்ய வருகிற இயேசுவை கூட அவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா பேயா பார்த்தாங்க. இயேசு கூட அவங்களுடைய கண்களுக்கு பேயாய் தெரிந்ததனுடைய காரணம் என்ன? உதவி செய்ய வந்த இயேசு கூட உங்களுக்கு பேயாய் தெரிந்த காரணம், அவங்களுடைய ஆவி முறிஞ்சு போயிடுச்சு. அவங்களுடைய பலவீனம், அவங்களுடைய கலக்கம். ஆகையினாலே தான் நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுவேன், இந்த முறிந்த ஆவியை நிலை நிறுத்துவதற்கு, அவர்கள் கலக்கத்தினால் பயத்தினால் அவர்கள் ஆவியிலே முறிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்னார், ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்காக நான் வைத்து போகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா உயிர்ப்பிக்கிறது. முறிந்த ஆவிகளை உயிர்ப்பிக்கிறது. மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. மாமிசம் உடைஞ்சு போயிடும். என்னுடைய வசனம் ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது ஆவியாய் இருக்கிறது. எதற்காக என்று கேட்டால் உயிர்ப்பிக்கிறது. இந்த உலகத்திலே நம்மை உயிர்ப்பிக்கவும், இந்த உலகத்திலே நம்மை தைரியப்படுத்தவும், இந்த உலகத்திலே நாம் முறிந்து விடாதபடி நாம் நின்று பிடிக்கவும் நமக்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது கேட்டால் த காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் நம்புவோமானால், அந்த வார்த்தைக்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமானால், நம்முடைய ஆவி முறிந்து போவதில்லை. அந்த ஆவி என்ன செய்கிறது என்று கேட்டால் உயிர்ப்பிக்கிறது. என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் 2 தெசலோனிக்கேயர், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி நல் வசனத்தினாலே உங்கள் இருதயங்களை தேற்றுவாரா. இருதயங்களை தேற்றுகிறார். எதனாலே? உங்கள் வசனத்தை, உங்கள் நல் வசனத்தினாலே இருதயங்களை தேற்றுவாரா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இருதயங்கள் தேற்றப்படணும். எதனாலே? வசனத்தினாலே. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர்ல ஏன் அந்த நல் நம்பிக்கையும் ஆறுதலையும் கிருபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, எது கொடுத்தார்னு கேட்டிங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆரம்ப முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உங்கள் இருதயம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நீங்கள் செய்திகளால் கலங்கிறாதீங்க, பயப்பட்டுறாதீங்க.
ஏன் பயப்படாது கலங்காதீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே தேவன் அன்பு கூர்ந்து உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் ஆறுதலையும் கிருபையாக உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் தான் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை, அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கலக்கங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே பயங்கள், இவைகள் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்துதான் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கலக்கங்களை பிசாசு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார். நான் இந்த ஆவியானவர் என்னை சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்களை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். இவைகள் ஒருவேளை உங்களை சந்திக்கலாம், ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக நான் யோசித்து பார்த்தேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம், தயவு செய்து 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் 42ஆம் சங்கீதம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் இருதயம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? அப்போ நான் நினைக்கிறேன், சங்கீதத்தை எழுதும்போது அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், அவன் இருதயம் கலங்குகிறது. ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? நீ கலங்காதே, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று தன்னுடைய ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறார். ஏன் இந்த கலக்கத்துக்கு ஏன் காரணம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த மனுஷன் துதியின் சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு அவன் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தானா. இப்போ நடந்தது என்ன என்று கேட்டால், அந்த தேவாலயத்துக்கு அவன் போக முடியலை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் போக முடியலை, கர்த்தரை ஆராதிக்க முடியலை. இந்த சங்கீதத்தை நீங்கள் பாடுகிற காலம் என்ன காலம்னு கேட்டிங்கன்னா, வனாந்தரம் விட்டு வனாந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கான். சத்துருக்கள் அவனை துரத்துகிற காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்தில் துதியோடு ஆராதனையோடு ஆலயத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், என்ன சந்தோஷமாக ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் இப்போ நான் ஆலயத்துக்கு போக முடியலை, ஆண்டவரை துதிக்க முடியலை, நான் மகிழ முடியலை, நான் வேதனை ஆத்துமா கலங்குகிறது. ஏன் ஆத்துமாவே நீ கலங்குகிற? நீ திகையாதே, அவர் சமூகத்தை ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எழுதுகிறான். அதை யோசித்து பார்த்தேன், அவன் ஏன் கலங்கினான் தெரியுமா? அவன் ஏன் ஆலயத்துக்கு போக முடியலை தெரியுமா? அவன் மகிழ்ச்சியை கெடுத்தது என்ன தெரியுமா? அவரே சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் தன்னுடைய காரணத்தை. இப்பொழுதும் என்னுடைய ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தையை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்ளுவாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடி துரத்தி விட்டார்களே. என்னை தேவனுடைய சுதந்திரத்துக்கு இல்லாமல் என்னை துரத்திட்டாங்க. நான் ஓடுறேன். எதுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு நன்மை செய்ததுனால. இந்த தாவீது மாத்திரம் அவன் இந்த சவுலுக்கு நன்மை செய்யாமல், ஒரு யுத்தத்தில் இறங்காமல், இந்த ஜெயத்தை எடுக்காமல், இந்த பொண்ணுங்கள்லாம் பாடாமல் இருந்திருந்தா
இவன் கர்த்தர், அவன் வேலைக்காரன் சொன்னானே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் அங்கே ரொம்ப அழகாக பாடி கீர்த்தனம் பண்ணி உட்கார்ந்துருப்பான். இப்போ ஏன் சுதந்திரத்தை விட்டு துரத்தப்பட்டான் என்று சொன்னால் ஒரே ஒரு ரீசன், அவன் செய்த நன்மைக்கு பதிலாக அவன் அனுபவிக்கிற தீமை. ஏன் ஆத்துமா கலங்குகிறது? நான் சொல்லுவேன், அருமையானுடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே நாம் செய்த நன்மைகளே நமக்கு தீமைகளை கொண்டு வருகின்றன. நமக்கு புரியல, நம்முடைய ஆத்துமா பெரிய கலக்கத்துக்குள்ள வந்துடுது. நான் நன்மை செய்ய போய் ரொம்ப விலைக்கு வாங்கினேனே. அவன் சொல்லுவான், அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை நீங்கள் வாசித்தால் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே பேசி, ராஜா தம்முடைய அடியானோடே தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்யலையே. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருந்ததே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அவனுக்கு என்ன நன்மை செய்தான்? அவனுக்கு என்ன தீமை செய்தான்? உயிரை கையில் பிடிச்சிட்டு நமக்காக போய் யுத்தம் பண்ணான். ஆனால் இன்றைக்கு நீர் அவனை துரத்துறீரு, அவனை கொலை செய்ய போறீரு. அவன் செய்த நன்மை நீர். மகன் சொல்றான் தகப்பனை பார்த்து, அவன் என்ன குற்றம் செய்தான்? நமக்காக அவன் எவ்வளவு நன்மை செய்தான். தன்னுடைய ஜீவனை கையில் பிடிச்சிட்டு நமக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டானே. ஆனால் அதைத்தான் அவன் துரத்துறான் சவுல். நீங்கள் 25ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா தாவீது சொல்றான், தகப்பனே பாரும், என் கையில் ஒரு குற்றம் இல்லை, நான் ஒரு குற்றம் இல்லை, நமக்கு நன்மை தான் செய்தேன். எனக்கு நன்மைக்கு பதிலாக என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா தீமை வந்தது. நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயம் எப்போ கலங்கிறது என்று சொன்னால், நாம் செய்த நன்மைகளை பெற்றவர்களே நமக்கு விரோதமான தீமையான காரியங்களை யோசிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள், துரத்துகிறார்கள். அப்பொழுதுதான் மனம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா கலங்குகிறது. இது உலகத்தில் சம்பவிக்காமல் போகாது. இந்த சூழ்நிலையை மாற்றவே முடியாது. இந்த உலகம் நன்மைக்கு தீமை தான் செய்யும். இந்த நன்மை ஒரு நாள் நன்மைக்கு செய்யாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையிலே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பெற்றோர் செய்த நன்மைக்கு பதிலாக நன்மை செய்ய என்ன சொல்லுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிகள் எதை கற்றுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, நன்மைக்கு பதிலாக நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு நன்மைக்கு பதிலாக என்ன செய்ய தெரியலைன்னு சொன்னால், நன்மை செய்ய தெரியலை. நம்ம பெற்றோர் எவ்வளவோ நன்மைகளை செய்து நம்மை வளர்த்து நம்மை ஆளாக்கி நம்மை உருவாக்கி நிலைநிறுத்துகிறார்கள். அவர்கள் செய்த நன்மைகள் கணக்கிலே அடங்காது. அதை விவரிக்க முடியாது. ஒரு மனிதனை உருவாக்கி விட்டிருக்கிற ஒரு பெற்றோர் அதை உருவாக்குவதற்கு எடுத்த பிரயாசங்கள் கொஞ்சமல்ல. ஆனால் எத்தனை பிள்ளைகள் அந்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்கிறார்கள். பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகள். ஆனால் தான் பவுல் சொன்ன, கற்றுக்குங்கப்பா, நன்மைக்கு பதிலாக நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். என்ன அவங்க செய்யலை. அதனால்தான் பவுல் சபைக்கு எச்சரிக்கிறார். நான் சொல்லுவேன், அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சம்பவித்த கலக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மைக்கு பதிலாக தீமை செய்தார். ஒரு சம்பவம் கூட அவன் வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை
நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் அவன் உண்டானது எல்லாம் ஒன்றும் காணப்படாமல் போனதில்லை ஒன்று காணப்படாமல் போகாமா என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நீங்கள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வாசிங்கள். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். வேலைக்காரர் அந்த அபிகாயிலுடைய வேலைக்காரர் சொல்றாங்க, அந்த நாங்கள் இருந்த நாட்களிலே அந்த ஊழியக்காரர்கள் தாவீதுடைய ஆட்கள் எங்களுக்கு மிக உபயோகமாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின காலங்களில் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்ததும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணப்படாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களுக்கு மதிலாய் இருந்தார்கள். சொன்னா எங்களை காப்பாத்தினாங்க, அவங்க எங்களுக்கு மதிலாய் இருந்தாங்க, எங்களுக்கு உதவியாய் இருந்தாங்க. இப்போ கேட்குறான், அவன் நன்மைக்கு பதிலாக நான் இவ்வளோ நன்மை செய்தேன், பட் எனக்கு தீமை செய்தான். உலகம் நமக்கு என்ன கொண்டு கேட்டிங்கன்னா, உலகம் நமக்கு செய்ய போகிற நன்மைக்கு ஒரு நாள் நன்மை செய்யாது. அதனால தான் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய தாவீது வாழ்க்கை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஆடு மேய்ச்சவன் அதிகாரி ஆயிட்டான், அரசன் ஆயிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் அரசன் ஆவதற்கு அனுபவித்த பாடுகளும் போன வேதனையான சம்பவங்களும் சாதாரணமான அல்ல. அவர் சொன்னார், எனக்கு விரோதமாக எழும்பினவன் வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பம்பு சித்தவன், என்னுடைய பிராண சிநேகிதன், ஒன்றா இருந்தவன். அவங்க தான் எனக்கு விரோதமாக காலை தூக்கினாங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், அவங்கள பிராணனை போல நான் நேசித்தேன், அவங்களுக்கு என்னெல்லாமோ செய்தேன். அவங்க தான் காலை தூக்கி நிற்கிறான், அவன் தான் விரோதமாக நிற்கிறான். தாவீதே, உன்னுடைய இருதயம் ஏன்பா கலங்கிச்சு அப்படின்னு கேட்டா அவர் சொல்வார், ஐயா நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், இந்த நன்மைக்கு பதிலாக நான் என்னத்தை தான் அறுத்தேன் அப்படின்னு சொன்னால் தீமையை தான் அறுத்தேன். ஆகையினால என் ஆத்துமா கலங்குகிறது, திகைக்கிறது. நன்மை செய்தால் எனக்கு அங்கிருந்து எங்கிருந்து நன்மை வரும்னு நினைச்சனோ, அங்கே நன்மை செய்ய வேண்டியவர்களே எனக்கு விரோதிகளாய் நின்ற பொழுது என்னுடைய ஆத்துமா கலங்கிச்சு. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நன்மை செய்கிற ஒரே ஒரு உண்டானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். நம்முடைய நன்மைக்கு பதிலாக நாம் நன்மை வரும்னு நாம் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த உலகம் நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமை செய்ய முயற்சித்தாலும் இருதயம் கலங்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, உங்கள் இருதயம் பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நான் ஏற்கனவே இந்த விதமான கலக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று நான் அறிந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் என்று சொன்னால், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போயிருக்கிறேன், நான் வச்சிருக்கேன். கலக்கங்கள் வரும், பயங்கள் வரும், ஆனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு வைத்து போயிருக்கிற சமாதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் கலங்கவே கலங்காது. நன்மைக்கு பதிலான தீமை மாத்திரம் அல்ல. சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கேயும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கலங்காதே என்று சொல்லு. ஏன் கலங்காதே என்பதற்கு 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர். ஏன் யாரு மறந்துட்டா? மனுஷன்தான் மறந்துட்டான்னு சொன்னா, ஆண்டவரும் மறந்துட்டான்னு சொல்றான். ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும்? ஏன் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு திரியணும்? உன் தேவன் எங்கே என்று சொல்லி சத்துருக்கள் நாள்தோறும் நிந்திக்கிறார்.
நாள்தோறும் நிந்திக்கிறேன். எனக்கு என் கலக்கம் தாங்க முடியும். ஆண்டவரும் மறந்துட்டார். நான் துக்கத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சந்தோஷமாக என்னால் இருக்க முடியல, ஒரு நிமிஷம் இருக்க முடியல. ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் எதை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால், இந்த சத்துருக்கள் சொல்கிறான், உன் கடவுள் எங்கடா இருக்காரு, உன் கடவுள் எங்கே? ஒரு காலத்தில் என்னை அறிமுகம் செய்த போது எப்படி அறிமுகம் பண்ணினாங்க அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று தான் அறிமுகம் பண்ணினாங்க. நான் அரண்மனைக்கு வேலைக்கு வந்த பொழுது அந்த ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் யுத்த வீரன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று தான் அறிமுகம் பண்ணி நான் இங்கே வந்தேன். ஆனால் என்னுடைய காலங்கள் இப்போ என்ன மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் கேட்குறாங்க, கடவுள் உன்னோட இருக்கிறார்னு சொல்கிற, எங்கே கடவுள்? உன் கடவுள் என்ன செய்தார்? சத்துருக்கள் எனக்கு மேலே ஏறி வார்த்தைகளை, நிந்தனையான வார்த்தைகளை நான் ஒரு நாள் இல்லை, எவ்ரிடே நான் நினைக்கிறேன், நாமெல்லாம் அந்த பாதையில் போயிருந்தோமானால் நாம் என்ன ஆயிருப்போம்னு யோசித்து பாருங்கள். அந்த மனிதர்களை தேவன் உயர்த்தி பயன்படுத்தினார் என்றால் அதற்கு கொடுத்த விலை கொஞ்சமல்ல. அவர்கள் தேவன் அவர்களை ராஜாவாக உயர்த்தினார் என்று தான் நான் பாடுறோமே தவிர, அவர்கள் கடந்து வந்த பாதைகள் லேசானதல்ல. ஒரு நாள் நிந்தை இல்லை, ஒரு மாதம் நிந்தை இல்லை, எவ்ரிடே. ஒரு பாராட்டு வார்த்தை ஒன்றுமே இல்லை, ஒரு புகழ்ச்சியான வார்த்தை ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் என்ன சந்திக்கிறேன் என்று கேட்டால், உன் தேவன் எங்கே? உன் தேவன் என்ன பண்ணுறாரு? உனக்கு உதவி செய்யலையா? உனக்கு நன்மை செய்யலையா? அவன் கேட்குறான், ஆண்டவரே நீரும் ஏன்பா என்னை மறந்துட்டேரு? இவெல்லாம் நிந்தித்து தூஷித்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் நிந்தையை அனுபவிக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், அங்கே பெலிஸ்தன் பேசின நிந்தையான வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கோலியாத்து நிந்திக்கிறான். ஒரு நாள் வாங்க, என்னோட யுத்தம் பண்ணுறவன் யாரு என்று சொல்லி தேவனை நிந்திக்கிறான். அப்போ சவுல் ராஜாவும் சேனையும் இந்த நிந்தனை வார்த்தைக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. போய் இந்த ஒருத்தன் சொல்ற நிந்தையான வார்த்தையை கேட்க முடியல. எவ்ரிடே ஒரு யுத்த காலத்தில் எல்லார் கையில் ஆயுதம் இருக்கு. அவன் நினைக்கிறேன், யுத்தத்தை விட என்ன நினைக்கிறேன்னா, அந்த வார்த்தை ரொம்ப கடினமையாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எல்லாரும் பயந்து ஓடினாலும் இஸ்ரவேலின் தேவனை சேனை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நிந்தையை கேட்டு உடனே இந்த வாலிபன் ஜீவனை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தான். ஆனால் இவன் நிந்தன பாதையில் போய்கிட்டு இருக்கான். வேதம் சொல்லுது, கர்த்தர் மௌனமாக இருக்கிறாராம். கர்த்தர் கேட்கவே இல்லையா, நீர் என்னை ஏன் மறந்துட்டீர் ஆண்டவரே? நான் நிந்திக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நிந்தன வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே, நீர் மறந்துட்டீரே என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை இந்த கலக்கத்திலிருந்து விடுதலையா. அருமையானவர்களே, நிந்தனை வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை கலகுவதற்கு, நம்முடைய ஆவியை முறிய பண்ணுவதற்கு, நாம் எழும்ப முடியாமல் நம்முடைய மன முறிவை கொண்டு வருவதற்கு சத்துரு நிந்தையான வார்த்தைகளை அனுப்பலாம். ஒன்றை மறந்து போகாதுங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த நிந்தையான வார்த்தைகளை கேளாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்நாள் பண்டிகை கொண்டாட வரும்பொழுதெல்லாம் சந்தோஷமாய் பண்டிகை கொண்டாட ஆலயத்துக்குள்ளே வந்தாள். ஆலயத்திலேயும் வேதனை, வீட்டில் தான் வேதனை அனுபவித்து, வீட்டிலே தான் வருத்தத்தை அனுபவிச்சு, வீட்டில் தான் அந்த சக்களத்தியோட உட்கார்ந்து வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தாலும், ஆலயத்துக்காக கொஞ்சம் ஆறுதல் அடையலான்னு பண்டிகைக்கு வந்தா
அங்கேயும் சக்களத்தி விடல, அங்கேயும் நிந்தையான வார்த்தைகள், ஆலயத்திலேயும் ஒரு நிந்தை நீங்கல்ல. அவளுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. 365 நாளும் அந்த வீட்டில் அவள் சக்களத்தியோடு தான் வாழ்கிறா. அந்த சக்களத்தி என்னெல்லாமோ சொல்கிறா. அவளுக்கு இருக்கிற பிள்ளைகளை வைத்து இவளை வேதனைப்படுத்துகிற அதையெல்லாம் தாங்கிட்டா. அவளை ஆறுதல் படுத்துகிற ஒரே ஒரு இடம் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு எதுக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா, பண்டிகை கொண்டாட வந்தாள், சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னு வந்தா. ஆனால் அங்கேயும் வந்தா சக்களத்தி விட மாட்டேன்றா. அங்கேயும் நிந்தையான வார்த்தைகளை ஆலயத்திலேயும் பேசுகிறாள். அவளுடைய இருதயம் உடைந்து அவன் புருஷன் கேட்குறான், 10 பேரை காட்டி நான் இருக்கிறம்மா என்று சொன்னால் கூட அந்த புருஷன் கூட அவளுடைய மன முறிவை அகற்ற முடியலை, அவளை தூக்கி நிறுத்த முடியலை. அவளை நேசிக்கிற புருஷன் கூட அவளை தூக்கி நிறுத்த முடியலை, அவளை ஆறுதல் படுத்த முடியலை. அவள் ஒன்றை தேடினாள், நேரா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடினாள். ஆண்டவரே, நிந்தையை பாரும், என் வேதனையை பாரும். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவளுக்கு இப்பதான் வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். நம்முடைய புருஷனோ நம்முடைய பிள்ளைகளோ யாருமே நம்முடைய முறிந்த ஆவியை நிறுத்த முடியாமல், ஏன் ஆலயம் கூட நிறுத்த முடியாமல் இருக்கலாம். உங்கள் ஆலயம் கூட உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். நீ சிரித்து கொண்டு வந்து நீங்கள் அழுது கொண்டு போகலாம். ஆனால் உன்னை ஒன்று தேற்றுகிறது, காட்ஸ் வேர்ட். கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார், நான் உனக்கு வைத்து போகிறேன். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு அவர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை வச்சு போகிறேன். நிந்தையான வார்த்தைகளால் உன்னுடைய இருதயம் கலங்கி போயிருக்குமானால், நிந்தையான வார்த்தைகள் ஆத்துமா கலங்கி கொண்டிருக்குமானால், ஆண்டவர் சொல்றார், I will give you my peace. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நன்மைக்கு பதிலாக நீ தீமை அனுபவித்து இருதயம் கலங்கி இருக்குமானால், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கலங்கி போயிருப்பாயானால், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நான் சொல்லுவேன், அது மாத்திரம் அல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டதினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். அவன் கலங்கி போயிருக்கிறான். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றான், ஏய், நான் இதுவரைக்கும் ஒரு வாசனையோடு வாழ்ந்தேன், ஒரு நல்ல பெயரோடு வாழ்ந்தேன். இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்தேன். இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க என்று சொன்னால், நாங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், உங்களோடு வியாபாரம் பண்ணுறோம், உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய உறவை விரும்பி நம்மோடு கூட அவர்கள் நெருங்கி வந்தார்கள். நம்மோடு ஐக்கியப்படுவதற்கு நம்ம நேசித்தார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய தீய செயல் அல்லது உங்களுடைய கோபம் எதை கொண்டு வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் வாசனையே கெடுத்துருச்சு. சுருக்கமாக சொன்னால், என் சாட்சியவே கெடுத்துருச்சு. இத்தனை வருஷம் நான் பாடுபட்டு உழைத்த, இத்தனை வருஷம் நான் பாடுபட்டு சவதரித்த இந்த வாசனையை, வெற்றியை, சாட்சியை நீங்கள் கெடுத்துட்டீங்களே என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவன் அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கலங்கி போயிட்டான். அருமையானவர்களே, ஒரு சாட்சியை சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் எதை கெடுத்துட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா,
நம்முடைய சாட்சியை கெடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்கி போயிடுது. இவ்வளவு காலம் நான் தேடி சம்பாதித்து இந்த சாட்சியை நான் சம்பாதிச்சேனே, இந்த பேரை சம்பாதிச்சேனே, இவனுங்க சாட்சியை கெடுத்துட்டாங்களே, என் பிள்ளைங்க சாட்சியை கெடுத்துட்டாங்களே, என்னுடைய இருதயம் கலங்குகிறது, என்னை கலங்க பண்ணிட்டீங்களே என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே இது நடந்து விடுகிறது. நம்முடைய சாட்சியை நாம் அறியாமலே கெடுத்து விடுகிறார். பாருங்கள், 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்ட யோசேப்பு, அவனோடு கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்கள் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்தை வாசித்தா அந்த எஜமான் என்ன கண்டுபிடிச்சான்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் காரியங்களையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அந்த போத்திபார் பார்த்து தான் அவனுக்கு உயர்வை கொடுத்தான். அவனுக்கு உயர்வை கொடுத்தான். தன் வீட்டில் உள்ள அத்தனை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு நன்றாவே உன்னை கண்டுபிடிச்சான், அவனே கண்டுபிடிச்சான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனே கண்டுபிடித்து அவனே அந்த உயர்வை அவனே கொடுத்தான். இப்போ பாருங்க, அவனே அவனை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சிறையில் தள்ளுறான். எதுக்காக தெரியுமா? அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்தது, அவனுடைய சாட்சி கட்டுப்படுச்சு. சாட்சியை பொய்யை சொல்லி பொய்யானையிட்டு ஒரு நல்ல சாட்சி அவன் காத்து கொண்டிருந்தது. நம்ம யோசேப்பை எவ்வளவோ பேசலாம், என்னெல்லாமோ நம்ம பிரசங்கம் பண்ணலாம். பட் அந்த வழியில் நீங்கள் போகும்போது நமக்கு தெரியும், கர்த்தருடைய நாமத்துக்கு அவன் எவ்வளோ ஒரு சாட்சியை சம்பாதிச்சு ஒரு அடிமையாக ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே சில காசை கொடுத்து அடிமையாய் உள்ளே பிரவேசித்தவன் அந்த வீட்டில் அதிகாரியாக நிற்கிறான். இப்போ அதிகாரியாக இருந்து நேரம் எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா அவன் சிறைச்சாலைக்குள்ளே போகிறான். என்ன எதுக்காக போனான்? நான் நினைக்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு மாத்திரம் அந்த காரியம் நடந்திருக்குமானால், இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி செய்திகளை ஒளிபரப்புகிற இந்த டெக்னாலஜி அன்றைக்கு யோசேப்பு காலத்தில் இருந்திருந்தா எகிப்து முழுவதும் ஒரு செய்தி பரவி இருக்கும். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணினவன் என்னென்னவோ செய்தி பண்ணியிருக்குங்க. ஆனால் எதுவுமே குற்றமறியாத ஒருத்தன் ஒரு சிறையில் போய் உட்கார்ந்துருக்கான். அவனுடைய இருதயம் எப்படி கலங்கியிருக்கும், அவன் எப்படி அழுதுருப்பான், அவன் எப்படி கதறி இருப்பான். ஆண்டவரே, நீர் என்னோடு தானே இருந்தீர், நான் இதில் ஒரு காரியத்தையும் நான் அறியலையே, நான் செய்யாத குற்றத்துக்காக நான் இந்த வேதனை அனுபவிக்கிறேனே. அவனுடைய இருதய கலக்கத்தை நீங்களும் நானும் அறிய முடியாது, அவன் தான் அறிய முடியும். அந்த வேதனையை பொய் குற்றச்சாட்டுகள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பொய்யாய் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டினா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. இந்த உலகத்தில் அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாசனையை கெடுப்பதற்காக சத்துரு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அறியாத விதத்திலே, ஒருவேளை பிள்ளைகளாலே, ஒருவேளை நம்முடைய நண்பர்களாலே, நம்ம நன்மை எதிர்பார்த்து கிடைக்காததுனாலே, பொறாமையினாலே நம்முடைய வாசனையை கெடுக்கலாம். நான் சொல்லுவேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் கலங்காத, பயப்படாது, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நான் சொல்கிறேன் அருமையானவர்கள், இங்கே மாத்திரமல்ல, நீங்கள் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயத்தின் உண்மை அறிந்த தேவன் உன் வாசனை எப்படி கெடுத்திருந்தாலும் அந்த வாசனையை திரும்ப தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு வசனத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை சாட்சியை கெடுத்ததினாலே உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே,
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த நிலையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் வாழ்க்கையில் இதை கடக்க வேண்டும். பொய்யான குற்றச்சாட்டுகள். ஆண்டவரையே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு என்ன குற்றம் செய்தார்? யாருக்கு துரோகம் செய்தார்? அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒரு குற்றச்சாட்டு கூட நிரூபிக்க முடியல. ஒரு குற்றம் நிரூபிக்க முடியல. ஆனால் அந்த குற்றச்சாட்டினாலே அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார். சிலுவையிலே அறைந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொய்யான குற்றச்சாட்டுகளாலே நம்முடைய வாசனையை கெடுப்பதற்கு பல காரியங்களை செய்யலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தேன். அப்போது எதிரில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். ரொம்ப ஸ்பீடாக வந்தார். இப்போ நான் சொன்னேன், பிரதர் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணே, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, மதர் ஃபீட் இல்லை, அதனால் டாக்டர் வந்து புட்டி பால் கொடு சொன்னார். அதனால தான் நான் மெடிக்கல் ஷாப்புக்கு ரொம்ப வேகமாக போகிறேன் சொன்னார். அப்போது ரொம்ப கடைகள்லாம் ஆவடியில் இல்லை. பல வருஷங்களுக்கு முன்பதாக சுந்தரையா இருந்த காலத்தில். அப்போது நான் சொன்னேன், என்ன நான் வாய் கொழுப்பு சும்மா இருக்கக்கூடாது, அவன் தான் போகிறான், நான் விட்டுற வேண்டியதானே, அது என் வாய் கொழுப்பு, நான் கடை என்னையா கொடுக்க போகிறேன், என்ன பால் கொடுக்க போகிறேன். அவர் என்னவோ சொன்னார், அமுலோ என்னமோ கொடுக்க போகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் அது கொடுக்காதீங்க, நான் கேப்ரியலுக்கு அந்த மாதிரி இதை கொடுத்தோம், எனக்கு ரொம்ப லூஸ் மோஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான், அவனுக்கு ஒத்துக்கலை, லாக்டோஜன் ஒன்று இருக்குது, அதை வாங்கி கொடுங்க, அமுல் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இவ்வளோ தாங்க நான் சொன்னேன். அவர் போயிட்டார். அப்படியாண்ணே அப்படி போயிட்டார். அடுத்த நாள் பாஸ்டர் ஃபோன் பண்ணார், இங்கே வாரோம். நான் என்னமோ கூப்பிடுறாரு, ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறாரு அப்படின்னு போய் வாசலில் போனேன். அவர் கேட்டார், நீ ஊழியம் செய்யறியா மாடு மேய்க்கிற? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு ரொம்ப கோபம் இருக்காரு, கண்ணெல்லாம் செவந்து போய். நான் உன்னை ஊழியம் செய்ய அனுப்புறேன்னா மாடு மேய்க்க அனுப்புறேன். நான் சொன்னேன், நான் ஊழியம் தான் பாஸ்டர், மாடு வாங்கல. ஆனால் பயங்கர கோபமாக இருக்காரு. வாங்குறாரு. நிற்க வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு சகிக்க முடியல. நான் சொன்னேன், பாஸ்டர் திட்டுறீங்க, ஏன் திட்டுறேன்னு சொல்லிட்டு திட்டுங்க, நான் ஒரு பாவமும் செய்யலை பாஸ்டர். அவர் கேட்டார், நேற்றுக்கு அவரை மீட் பண்ணியா? ஆமாம் மீட் பண்ணேன். என்ன சொன்னேன்? அமுல் கொடுக்காத, லாக்டோஜன் கொடுப்பான்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? எதுவுமே சொல்லலை பாஸ்டர். அப்படியே என்ன பார்த்தாரு, ஒன்றுமே சொல்லலையா? ஒன்றுமே சொல்லலை பாஸ்டர், இவ்வளோதான் பாஸ்டர் சொன்னேன். எங்கப்பா போகிறேன்னு சொன்னேன், பால் போடுற வாங்க போகிறேன்னு சொன்னான். அமுல் கொடுக்காதப்பா, கேப்ரியலுக்கு கொடுத்து ரொம்ப பேதி ஆகிடுச்சு, லாக்டோஜன் நல்லா செட் ஆச்சுப்பா, அதை கொடுப்பான்னு நான் சொன்னேன். இவ்வளோதான் பாஸ்டர் பேசினேன். இவ்வளோதானா பேசினேரு? அதுதான் பாஸ்டர் பேசினேன். அவர் அப்படியே பார்த்தார், எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட வேறு மாதிரி வந்து செய்தி அப்படின்னா. அப்போ தான் யோசனை, இனிமேல் இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்குற வேலை கூட வச்சு கொடு. இது நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் சிலதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க, உலகம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நம்முடைய வாசனையை கெடுக்கிறதுக்கு எத்தனை பொய்யான காரியங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா ஒரு தகப்பனை போல் நம்ம இருக்கிற ஒரு மனுஷன் இந்த மாதிரி மாடு மேய்க்கிறேன்னு கேட்டுட்டாரு. இந்த வார்த்தையை எனக்கு தாங்க முடியலையே, சிறைச்சாலைக்கு போயிடணும் நான், எப்படி இருக்கும் பொய்யான குற்றச்சாட்டில். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இடத்துலையும் தேவ சமாதானம் அவனோடு இருந்துச்சுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். அவனை வந்து நடத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாசனையை கெடுப்பதற்காக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒன்று மறந்து போகாதீங்க, உங்கள் இருதயம்
கலங்காதிருப்பதாக. சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கலங்காத கேள்விப்படுவீர்கள். நான் சொல்லுவேன், என்னோட அந்த காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். சுருக்கமாக சொன்னால், உங்களை கலங்க பண்ணக்கூடிய செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். எல்லா செய்தி நற்செய்தி இல்லை, எல்லா செய்தியும் நம்ம சந்தோஷப்படுத்துகிற செய்தி இல்லை. ஆகஸ்ட் மாதம் ஒரு வேளை சில செய்திகள் உங்களை கலங்க பண்ணலாம். ஆண்டவர் முன்னாலேயே நமக்கு டேப்லெட் கையில் கொடுத்துருக்காரு. நீ என்ன செய்தியை கேட்டாலும், நீ என்ன செய்யாதன்னு கேட்டீங்கன்னா கலங்கவே கலங்காது. நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, நம்மை கலங்க பண்ணக்கூடிய செய்திகள் நம்முடைய காதில் கேட்கலாம். ஆனால் செய்திகள் கேள்விப்படும் போது நீங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுங்கள், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அவர்கள் போனார்கள். அவங்க நல்ல செய்தியோடு வந்தாங்க. வரும்போது ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தான். என்னதான் அந்த 2 பேர்னா நம்மளை மாதிரி நோஞ்சாங்க இல்லை, அவனுக்கெல்லாம் பெரிய பலசாலிங்க. அவன் சொன்னான் பாருங்க, எனக்கு 45 85 வயசுலேயும் அந்த பலன் இருக்குன்னு சொன்னவன் அந்த மாதிரி விடா கொண்டானுங்க. நல்ல ஒரு மாட்டை 2 பேர் தின்றவனுங்க, நல்ல பலசாலிங்க, நம்மளை மாதிரி ஆளுங்கல்ல. அவன் 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை தூக்கினான்னு சொன்னால் அது எவ்வளோ பெருசாக எனக்கு தெரியாது, அதுக்கு எத்தனை கிலோ இருந்து எனக்கு தெரியாது. அவ்வளவு 2 பேர் தூக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய திராட்சை கொலை எடுத்துட்டு, பழங்களை எடுத்துட்டு, அங்கே உள்ள செய்தி எடுத்துட்டு, நான் நினைக்கிறேன் யோசுவாவும் காலேபும் சந்தோஷமாக வந்திருப்பான். நற்செய்தி சொல்லலாம், தேவன் நமக்கு தேசத்தை கொடுப்பார் வாங்கன்னு சொல்லலான்னு வந்தால் அங்கே ஒரு பெரிய கலக்கம் பாளையத்து வந்துக்கிட்டிங்கன்னா துர்ச்செய்தியை கேட்டு. அப்போ நான் நினைக்கிறேன், நற்செய்தியை காட்டிலும் மிக வேகமாக போகிறதுன்னு கேட்டால் துர்ச்செய்தி. நற்செய்தி சொல்கிற கூட்டம் சிலது, துர்ச்செய்தி சொல்கிறது பலது. பெரிய கூட்டம் எதுக்கு தான் சேர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா துர்ச்செய்தியை சொல்கிறதுக்கு. நற்செய்தி சொல்கிற கூட்டம் எப்போதுமே சின்னது தான். ஆனால் ஜனங்கள் எதைத்தான் கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, இந்த நற்செய்தி சொன்னானே இவன் சத்தத்தை ஒருத்தனும் கேட்கல. அத்தனை பேரும் கடந்து ஒரே கூச்சல், ஒரே கலக்கம், பாளையமே கலங்கி போச்சு. எந்த செய்தியை கேட்டாங்க? துர்ச்செய்தி. ஜனங்களுக்கு இன்றைக்கு துர்ச்செய்தி கேட்குறதா ரொம்ப இஷ்டம், முடியாதுன்னு கேட்குறதா ரொம்ப இஷ்டம். முடியும்னு சொன்னால் கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. கர்த்தர் தருவார்னு சொன்னால் கேட்க கஷ்டம், தர முடியாதுன்னு சொன்னால் ஆமாம் அதான் உண்மை. துர்ச்செய்திகளை இன்றைக்கு பரப்பி இருதயத்தை கலங்க பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் காதில் துர்ச்செய்திகள் கேட்கப்படலாம், செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் கலங்காதிருங்கள், உங்கள் சமாதானத்தை நான் ஏற்கனவே வச்சுட்டு போயிட்டேன். உங்களுடைய சமாதானம் ஆர்மையினாரோளே, நம்மை கலங்க பண்ணுகிற செய்திகள், நம்மை பயப்படுத்துகிற செய்திகள், நம்மை அதிர பண்ணுகிற செய்திகள் ஒருவேளை நம்முடைய காதுகளிலே கேட்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கலங்காத, பயப்படாத, ஆவேசம் என்று மனம் முறிஞ்சு போயிடாத, மனம் முறிஞ்சு உட்கார்ந்துடாத. என்னுடைய வசனம் உன்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும், உன்னுடைய வசனம் என்னை நிறுத்தும், உன்னுடைய சமாதானம் என்னை நிறுத்தும். ஐயா, கடைசியாக எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், எஸ்தர் 3:15 அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவு கடைசியா சொல்லப்பட்டிருக்க சூசான் நகரம் கலங்கிற்று. ஒரு பெரிய கலக்கம் அரண்மனையில் உண்டாயிடுச்சு. ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய கலக்கத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்காக நின்றதுனால.
ஒரு முருதகாய் ஒரு யூதனாய் இருந்து இந்த மனுஷனை வணங்க மாட்டேன், ஆமானை வணங்க மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும்தான் நிற்பேன், கர்த்தருக்காக நிற்பேன், வேற எந்த மனுஷனுக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் பக்கம் நின்ன ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கு சூசான் நகரம் முழுவதும் கலங்கி அமைதியாய் இருந்த ஜனங்கள் இன்றைக்கு கலக்கத்துக்குள்ளே வருகிறார். அருமையானவர்களே, காலங்கள் வரும். கர்த்தருக்காக நிற்கிற மக்கள், சுவிசேஷத்துக்காக நிற்கிற மக்கள், தேவனுக்காக நின்று பிடிக்கிற மக்கள், அதனால் தேசத்திலே கலக்கங்கள் வரலாம், கலகங்கள் வரலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு வாலிபர்கள் நின்றார்கள், அக்கினிக்கு முன்பாக நின்று கொண்டு ராஜாவுக்கு முன்பாக சொன்னார்கள், நான் ஆராதிக்க முடியாது என்று சொன்னார்கள். அவனுடைய முடிவு பெரும் வேதனைக்குள்ளே சிக்கினார். வாழ்க்கையிலே உண்மையாய் இருந்ததினாலே தானியேல் மேல் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. உண்மையாய் ஜீவித்தான், அதனால் தான் சிங்கத்தின் கபிக்கு போனான். பாவம் செய்து போல, குற்றம் செய்து போல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் பக்கம் நிற்கிறதுனாலே, நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் இருக்கிறதுனாலே, கர்த்தருக்காக நிற்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் வரலாம், எதிரிகள் நமக்காக எழும்பலாம். அன்றைக்கு எஸ்தர் காலத்தில் எழும்பினது போல, சாத்ராக் மேஷாக்கு எழும்பினது போல, தானியேலுக்கு எழும்பினது போல. ஏன் எழும்பினார்கள்? அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள், அவர்கள் குற்றமற்ற வாழ்க்கை நடத்தினார்கள், அவர்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார்கள், எந்த மனிதனுக்கு முன்பாக தலை வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். கர்த்தருக்காக நிற்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, ஊழியங்களிலே, தேசத்திலே இன்றைக்கு கலக்கங்கள் உருவாகலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபியர் நாட், பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். சிலர் சொல்கிறாங்க, உண்மையாக வாழவே முடியாது பிரதர். உண்மையாக வாழ்ந்தால் நம்ம இதைத்தான் அனுபவிக்கணும், உண்மையாக வாழ்ந்தால் அந்த பிரச்சனை தான் அனுபவிக்கணும். ரொம்ப தேவபக்தியாக வாழ்ந்துட்டா நாம் தேவபக்தியாக இருக்கிறவர்கள் மிகுந்த துக்கப்படுவார்கள், துன்பப்படுவார்கள் தான் சொல்லியிருக்கு. நம்முடைய தேவ பக்தியை நம்மை துன்பத்தை தான் நடத்தும். இல்லை இல்லை, தேவ பக்தி துன்பத்தை கொண்டு வந்தாலும் அந்த துன்பத்தின் நடுவிலே என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறதுனால உங்கள் வீடு உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம், உங்கள் பல எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாம், உங்கள் தொழிலிலே நீங்கள் சந்திக்கலாம், உங்கள் உண்மையினாலே, உங்களுடைய குற்றமற்ற வாழ்க்கையினாலே எதிரிகள் சம்பாதிக்கலாம். அந்த எதிரிகள் உங்கள் இருதயங்களை கலங்க பண்ணலாம், நகரமே கலங்கலாம். பட் டோன்ட் வரி, கவலைப்படாதிருங்கள். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஏற்கனவே என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போயிருக்கிறேன். நம்மேல் அன்பு கூர்ந்து நித்திய நம்பிக்கையும் ஆறுதலையும் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற தேவன் தம்முடைய வசனத்தினாலே உங்கள் இருதயங்களை ஆற்றி, உங்கள் இருதயங்களை தேற்றி, உங்கள் இருதயங்களை நிலைநிறுத்துவாராக. உங்கள் இருதயங்கள் மனம் முறிந்து போயிருக்குமானால் இன்றைக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களுடைய கலக்கங்களை, உங்கள் பயங்களை நீக்கி தேவ சமாதானத்தினால் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிரப்பி உங்களை நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய காபாரா தலாபா ஷாபூரியா தலாரியா ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற மக்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, இந்த ஆராதனை தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாள் எனக்கு தெரியாது. நீர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் வைத்து போன சமாதானத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவீராக. எல்லா இருதயங்களும் சமாதானத்தினால் தேற்றப்படுவதாக. எங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் தேவ சமாதானத்தால் நிறைக்கப்படுவதாக. கர்த்தாவே, நிறைக்கப்படுவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது அதை சமாதானத்தோடு காண்பாய், அதை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய் என்று எழுதியிருக்கிறது போல உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரணுக்குள்ளே சுகமும் இருப்பதால் இருக்கிறது போல என் ஜனம் சமாதான தாவரங்களிலே தங்கும் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி எங்கள் இருதயங்களும் எங்கள் சிந்தனைகளும் எங்கள் கூடாரங்களும் எங்கள் ஊழியங்களும் நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த சமாதானத்தினால் இன்னைக்கு நிறைவதாக. இன்னைக்கு நிறைவதாக. இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே ஆண்டவர் எங்கள் இருதயங்களை சமாதானத்தினால் எல்லா கலக்கங்களும் விலகுவதாக, எல்லா பயங்களும் விலகுவதாக, சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை காரியங்களும் இன்னைக்கு விலகுவதாக. அன்றைக்கு அன்னாளை உம்முடைய சமாதானத்தை அனுப்பினரே, அவள் இனி துக்க முகமாய் இருந்ததே இல்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எங்கள் முகங்களை எல்லாம் மாற்றும், எங்கள் முகங்களை எல்லாம் மாற்றும், எங்கள் முகத்தில் உள்ள துக்கத்தை எல்லாம் மாற்றும், வேதனையை எல்லாம் மாற்றும், கண்ணீரை எல்லாம் மாற்றும். எல்லாம் இன்றைக்கு மாறுவதாக, மாறுவதாக. உம்முடைய சமாதானத்தின் ஆவி நிறைக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமாக, தேவ சமாதானத்தை பூரணமாய் அனுபவிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.